திமுக அரசை கண்டித்து நாளை காலை 10 மணிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்தார். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. ஊழல் இல்லாத துறைகளே இல்லை எனும் அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் நடைபெற்று இருக்கிறது. சாமானிய மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழகம் தாழ்ந்திருக்கிறது. படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை. பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரமே இல்லை. ஆனால் இவற்றை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தினம்தோறும் விளம்பர ஷூட்டிங் நடத்தி நாடகமாடி கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களிடையே எழுந்துள்ள கோபத்தையும் எதிர்ப்பையும் மடைமாற்ற பிற மாநிலங்களில் உள்ள இண்டி கூட்டணி கட்சியினரும் துணை சேர்த்து நாளை ஒரு மெகா நாடகம் அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் ஒரு கற்பனையான பயணத்தினை உருவாக்க முயற்சி செய்கிறார். இதற்கு முன்பாக நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதினார். யாரும் மதிக்கவில்லை. இப்போது அனைத்து மாநிலங்களும் ஆள் அனுப்பி கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொண்டுள்ளார். நாடகத்தில் பங்கேற்க திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து காவிரியில் தண்ணீர் வரத்து குறைக்கப்பட்டுள்ளது. அரிசி, பருப்பு, காய்கறிகள் என தமிழகத்திலிருந்து அனைத்தையும் பெற்றுவிட்டு பதிலுக்கு கேரள மாநிலம் நமக்கு தருவது மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் தான். தனது இண்டி கூட்டணி கட்சியினருக்காக தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஸ்டாலினை கண்டித்து நாளை தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும். பாஜகவினர் அனைவரும் நாளை காலை 10 மணிக்கு அவரவர் வீட்டு முன்பாக நின்று தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் கர்நாடகா, கேரளா மாநில தலைவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பளிக்கும் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள்.